இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்காக கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதாரமாக கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி எறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி எறிதல் என்ற ஒரு பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி அறிந்தவர்களாக இருங்கள். அதனுடைய அர்த்தம் அதுதான். நன்றியை நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கலாச்சாரமும் கூட. நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட காரியத்துக்காக, நடத்தப்பட்ட காரியங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களுக்காக, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களுக்காக, நம்மை சுற்றி நம்மை போன்ற மனிதர்கள் நமக்கு செய்த காரியங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. ஆதி முதற்கொண்டு அது நம்முடைய கலாச்சாரத்திலும் கூட சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று. வெறும் வார்த்தையினாலே நன்றி என்று சொல்லிவிட்டு போகிறவர்கள், அல்லது ஏதாவது நன்றி கடனாக ஒன்றை செய்துவிட்டு அதை முடித்துக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. செய்யப்பட்ட நன்மைகளுக்காக, நமக்கு கிடைத்த சில நன்மைகளுக்காக ரொம்ப நன்றிங்க, அல்லது இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிட்டீங்க, நான் உங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றை செய்து அதை முடித்து விடுகிறோம். அதுவும் நல்ல காரியம்தான், தவறொன்றுமில்லை. சில வேளையிலே நன்றி கடனாக தன்னையே மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கிறவர்களும் உண்டு. அதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். காலமெல்லாம் அவர்களை பற்றி கொண்டு அல்லது அதை சொல்லிக்கொண்டே அலைகிறவர்கள் உண்டு. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யப்பட்டது என்று சொல்லி வேதாகமத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும். மத்தேயு 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பேதுருவின் மாமியை பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிறார்கள். ஜுரம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை வீட்டிலே பிரவேசிக்கிறார். அவர்கள் சுகவீனமாக இருக்கிறதை கண்டார் என்று சொல்லி 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்படும். எதற்காக என்று சொன்னால், தன் நன்றியை காட்டும்படியாக அங்கே உடனடியாக தன் பணியை இங்கே ஆரம்பித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய, வீட்டிற்கு வந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம். யோவான் 9வது அதிகாரத்திலே வாசிப்போமானால், பிறவி குருடனாய் பிறந்த ஒரு மனுஷன், ஆண்டவர் அந்த மனுஷனை சுகப்படுத்துகிறார். அது 1வது வசனத்திலிருந்தே நமக்கு அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அதற்கு முன்பதாய் பார்த்ததில்லை. தன்னை சுகப்படுத்தினது இயேசு என்பது தெரிந்தாலும் கூட அவர் முகத்தை அவன் பார்த்ததில்லை. ஆனால் ஆள் யார் என்பது அவனுக்கு தெரியாது. என்பதாக ஆண்டவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்திலே ஆண்டவர் அங்கு சமுதாயம் அவனை புறம்பே தள்ளிவிட்டது. அதற்குள்ளே நாம் போக போகிறதில்லை. அதை இயேசு கேள்விப்பட்டான் சொல்லி 35லே வாசிக்கிறோம். அவனை கண்டபோது 35ஆம் வசனத்தின் 3வது வரியிலே, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசிக்கும்படிக்கு அவர் யார் என்றான். காரணம், அவர் யார் என்பது அவனுக்கு தெரியாது. 37லே வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். நினைக்கிறேன் அந்த ஒரு தரம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். பணிந்து கொண்டான். அவனுடைய நன்றியை தெரிவிக்கும்படியாக பணிந்து கொண்ட ஒரு மனுஷன். மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை வாசிக்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்தில்
அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன், லேகியோன் என்று சொல்லி அவன் பேர் சொல்லப்பட்டது. காரணம், அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகள் ஒரு பட்டாளம் போல இருந்தது. 6000 பிசாசுகளுக்கு மேலாக இருந்தது. தேவன் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனை தேடி சென்று அவனை சுகப்படுத்துகிறார். அவனை சுகப்படுத்துவதற்காக 2000 பன்றிகள் விலையை கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. அவன் சுகமான பின்பு அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், 18வது வசனம், மார்க் 18வது வசனம். அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். உம்மோடு கூட வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். அவதான் அவன் விரும்பின காரியம். இங்கே ஊருக்கு கூட நான் போக விரும்பல, நான் உங்களோடய வரேன், உம்மை பின்பற்ற விரும்புகிறேன்னு சொல்ல. ஆண்டு சொல்லிட்டா, இல்லை, நீ உன் இனத்தாடத்திற்கு போ, உன் ஜனங்களிடத்திலே போ, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களே அவர்களுக்கு தெரிவி என்று சொல்கிறார். 19ஆம் வசனத்தில். 20ஆம் வசனம். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். தன் வீட்டில் மட்டும் சொல்லல, அந்த நாடு முழுவதுமே அவன் சொல்லி திரிந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கீழே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒன்று காண்கிறோம். மறுபடியும் இயேசு அந்த பகுதியில் வரும்பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ஸோ இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் வேதாந்தத்தில். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மறந்து போக வேண்டாம். தேவன் நமக்கு செய்த நன்மைகள், அதை நாம் அறிந்து அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோவான் 5வது அதிகாரத்தில் மற்றொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். 38 வருஷம் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷன், 38 வருஷம் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷன், அவன் இயேசுவினிடத்திலே வரவில்லை, இயேசு அவனிடத்திலே போகிறார். காரணம், அவன் நகழக்க முடியாதவனாக, நடக்க முடியாதவனாக ஒரு இடத்திலே படுத்து கிடக்கிற ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவனை தேடி போனார். ஆண்டவரே கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னை குளத்தில் இறக்கிவிட யாருமே இல்லை, அதனால தான் சுகமாகாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். 8வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. நடந்தவன் திரும்பி கூட பார்த்த மாதிரி வேதம் சொல்லவில்லை. நடந்தே போயிட்டான். அவர் முகத்தை கூட பார்க்கலங்க. அதான் ரொம்ப பரிதாபமான காரியம். ஏன்னா போகிற வழியில் அன்னைக்கு ஓய்வு நாள்னால படுக்கை தூக்கி கொண்டு போகிறான். என்ன ஓய்வு நாளில் படுக்கை தூக்கி கொண்டு நடக்கிறாய்? உன்னை யார் இப்படி செய்ய சொன்னோன்னே, என்னை சுகமாக்கினவர் தான் இப்படி செய்ய சொன்னார் என்று சொல்லுகிறான். உன்னை சுகமாக்கினது யார் என்று கேட்கிறார்கள். அவனுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, தன்னை சுகமாக்கினது யார் என்று கூட திரும்பி கூட அவன் பார்க்கவில்லை. 38 வருஷமாய் அவனை மக்கள் திரும்பி பார்க்காதனால தான் குளத்துக்குள்ள இறங்க முடியாமல் இருந்தான். இப்பொழுது ஒருவர் அவனை திரும்பி பார்த்தார். அவனோ அவரை திரும்பி பார்க்க மறந்து போனவனாய் என்ன நினைச்சு நடந்தாலும் தெரியல, திரும்பி கூட பார்க்கல, அவர் முகத்தை பார்க்கவில்லை, அவர் யார் என்று விசாரிக்கவில்லை. ஆனால் இயேசு அவனை மறுபடியும் சந்திக்கிறார். சரியா? 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்றார். அப்ப அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, யார் தான் சுகமாக்கினது, இவர் தான் சுகமாக்கினார் என்று சொல்லி புரிஞ்சிருக்குச்சு. அப்பயாவது அவருடைய காலிலே விழுந்து அவரை பணிந்து கொண்டிருக்க வேண்டும், நன்றி என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்பொழுதும் சொல்லவில்லை. பதிலாக அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அடுத்த வசனத்தில், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசுவின் எதிரிகளாய் இருந்தவர்களுக்கு அறிவித்தான். அடுத்த வசனம் 16. இயேசு இவைகளை ஓய்வு நாள் செய்தபடினால் யூதர் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல. முதல்ல திரும்பி பார்க்காமல் நடந்த ஒரு மனிதன், நன்றியும் சொல்லவில்லை. அவர் யாருன்றே அவனுக்கு தெரியல, தெரிய வந்தது மறுபடியுமாக, அப்பையும் நன்றி சொல்லவில்லை. ஆனால் அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்கிறான்? அவருடைய எதிரிகளுக்கு கொடுக்கிறான். நன்றி கெட்ட மனிதர்கள், அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார். வேதம் அது எல்லாமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. நானும் நீங்களும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்ன,
தேவனுடைய சமூகத்திலே அந்த வருகிற நாள் என்ன என்று சொன்னான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வருகிற ஒரு நாள். எல்லாரும் கோயிலுக்கு போகிறார்கள், இந்த தேசத்தில் கேட்க போகிறார்கள், நன்மை கேட்க போகிறார்கள், பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆனால் நானும் நீங்களுமோ தேவனுடைய சமூகத்திலே வருவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், பெற்றுக்கொள்ள அல்ல, பெற்றுக்கொண்டதற்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். மறந்தே போகக்கூடாது எப்பொழுதுமே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை நான் தவற விடக்கூடாது என்று சொன்னான், என் தேவனை வாழ்நாளெல்லாம் துதித்தாலும் அது போதாது, அது போதாது. வேதாந்தத்தில் அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு காலையில் படித்த அந்த சங்கீதம் 22 கூட ஒரு சில வசனங்கள், வார்த்தைகள் இங்கே வந்ததுன்னு சொல்லி நினைக்கிறேன். 22 பாருங்க, 22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கீழே சொல்லும்போது 25வது வசனம், 2 வசனமே ஜெயிக்க பண்ண நமக்கு வாசித்து காமிச்சாங்க. 25வது வசனம், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். தேவனுடைய சமூகத்திலே ஜனங்களின் நடுவிலே அவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் இன்னும் சங்கீதத்தில் ஏராளமான இடங்களில் அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவரை துதிப்பேன். 146வது சங்கீதத்திலே, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். சரியா? நீண்ட ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கலங்க. முழு வாழ்க்கை எனக்கு கொடுத்து விடுன்னு கூட ஆண்டவர் கேட்கலங்க. அதெல்லாம் நான் எனக்கும் என்னுடைய தீர்மானமாக இருக்கலாம். சில இடத்துல ஆண்டவர் கேட்டிருக்கிறார் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நிறைய இடத்துல ஆண்டவர் கேட்கல. யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி பொதுவான அழைப்பை தான் தேவன் கொடுத்தார். ஆனால் ஏசாயா சொல்கிறான், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் வருகிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யார் ஒருவர் தானாக வந்து அர்ப்பணிக்கிறார்களோ அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் என்பது உண்டா? நான் வாசித்த போதே நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றியை முதலாவது அறிந்திருக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நன்றி என்றால் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நன்றி உள்ளாக நாம் இருக்க வேண்டும். தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னாடி நம்ம சொல்லுகிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது தன் ஆத்துமாவுக்கு சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்காய் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய இடத்துல ஸ்தோத்திரம் 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 சொல்றாங்க. எதற்கு ஸ்தோத்திரம்? என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும். நான் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது என் தேவனுக்கும் அது விளங்க வேண்டும். எதற்காக என் மகன் என் மகள் எனக்கு நன்றி செலுத்துகிறாள் என்பது தேவனுக்கும் தெரிய வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்கள் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சில நேரத்தில் கேட்கலாம். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதே யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. நான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருப்பது அதை விட மென்மையான கிருபை. விலையில்லாத அந்த ரட்சிப்பை இலவசமா எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நாட்டில் கொடுக்கிற இலவசம் போல இல்லைங்க, அது கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். நமக்கு கொடுக்கப்படுகிற இலவசங்கள் எல்லாமே நம்ம வரியில தான் வாங்கி, நம்மகிட்ட வேற பக்கம் வாங்கி அதை செலுத்துகிறார்கள். அது இலவசம் அல்ல. ஆனால் தேவன் செலுத்தினதோ தன் சொந்த ஜீவனை அதற்காக விலையாய் கொடுத்து அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதான் உண்மையான இலவசம். தேவன் அதுதான் செய்தார். நம்ம இடத்துல ஒன்றுமே வாங்கவில்லை, ஒன்றையும் அவர் கேட்கவில்லை. உனக்கு நான் ரட்சிப்பை தருகிறேன், பரலோகத்தை தருகிறேன், எனக்கு இதை தா என்று சொல்லி கேட்கவில்லை. நாம் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற காணிக்கை. நான் கொடாவிட்டால் கூட ஆண்டவர் என்னிடத்திலிருந்து பிடுங்க போகிறது இல்லை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் தேடுகிறார். லூக்கா 17வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10 குஷ்டரோகிகள் அங்கே வந்து சுகமானார்கள்.
10 குஷ்டரோகிகள் சுகமான பொழுது ஆண்டு சொல்லிட்டார், அவங்கள உடனே சுகப்படுத்தல, அந்த ஸ்பாட் அவங்களை சுகப்படுத்தல. அவர் சொல்லுகிறா, நீங்கள் போங்கள், போய் உங்களை இடத்திலே காண்பீங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் இயேசுவின் இடத்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது அவர் குஷ்டரோகிகளாக தான் புறப்படுகிறார். ஆனால் போகிற வழியில் என்ன ஆயிட்டாங்க? சுகமானார்கள். அப்பொழுது அவங்க பார்க்குறாங்க, தங்கள் கைகள் எல்லாம் சுகமாயிருச்சு. தங்கள் சரீரம் மாற்றப்பட்டதை பார்த்த உடனே எல்லாருமே ஓடிட்டாங்க, நேராக வீட்டை பார்த்து உச்சிக்கிட்டே ஓடி இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா ஓடி இருப்பாங்க. ஒருவேளை கத்திட்டு கூட கர்த்தாவே நன்றி ஆண்டவரேன்னு கூட சொல்லியிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி ஓடி வருகிறான். அவன் மட்டும் வித்தியாசமா ரியாக்ட் பண்றான். ஒருவன் மட்டும் திரும்பி ஓடி வருகிறான். 15ஆம் வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, எவ்வளவு தூரம் போனானோ அவ்வளவு தூரம் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட, மெதுவா இல்ல, எல்லாரும் கேட்கிற மாதிரி தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போன், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரொம்ப வித்தியாசம். தயவுசெய்து இன்னொருத்தவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒன்று தாங்க. இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு இந்த வேதாந்தத்தில். சிலரை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி எச்சரிப்பாக சிலரை நம்ம கொடுத்திருக்கிறார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கெட்ட எக்ஸாம்பிள்ஸ் தேவன் கொடுத்திருக்கிறார். சிலரை பின்பற்றக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. சிலரை பின்பற்றும்படியே தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சில மனிதர்கள் உண்டு. யாரை பின்பற்றுகிறோம்? எல்லாரும் யோக்கியமா, எல்லாரும் அப்படியா செய்யறாங்க, இப்ப நான் மட்டும் ஏன் அப்படி செய்யணும் அப்படிலாம் கேட்காதீங்க. யார் எப்படி செய்தாலும் என் தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னை தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்னை தனிப்பட்ட முறையில் அவர் என்னை நேசித்திருக்கிறார், என்னை இழுத்திருக்கிறார் ஒரு பக்கம். நான் அவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். யார் நன்றி இல்லாதவனாய் இருந்தாலும் நான் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். 9 பேர் ஓடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் எல்லாம் சேர்ந்து தான் ஓடி இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் சுகமானது தெரிந்திருக்க வேண்டும். 9 பேர் ஓடுகிறார்கள். என்ன நடந்தது, என்ன பேச்சு நடந்ததெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வருகிறான். ஒரு காரியம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள், ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள் மைனாரிட்டி தாங்க, மெஜாரிட்டி கிடையாது. நம்ம மெஜாரிட்டி பின்பற்றுவோமானால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா நாம் இருக்கவே முடியாது. மைனாரிட்டி தான். எப்பயுமே தனிமையாக தான் நின்று ஆக வேண்டும். ஆண்டவருக்கு நானும் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டுமானால் நான் தனியாக தான் நின்று ஆக வேண்டும். அவரே இயேசு கிறிஸ்துவே தனியாக தான் நின்றார். பவுல் சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் தனியாக நிற்கிறேன் என்று சொல்கிறார். தனியாக அவருக்காய் நிற்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள் என்று சொல்கிறார். அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறீர்களோ சிலர் என்று சொல்கிறார். அந்த இடுக்கமே எதை குறிக்கிறது என்று சொன்னால், தனிமை, சிலுவை, பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள். நிறைய பேர் இல்லை, ஆனால் அந்த பாதையை கடக்க வேண்டும். அதுவோ ஜீவனுக்கு போகிற பாதை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 50 எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த 10 பேர்ல ஒருவன் தான் வருகிறான், மற்ற 9 பேரை ஆண்டு தேடுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 50 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14, 15 சேர்த்து வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னை மகிமைப்படுத்துவாய், படுத்த வேண்டும். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல அந்த வசனம். நம்ம எழுதுறது எது வரைக்கும் தான் எழுதுவோம்? நம்ம வீட்டில் எழுதி போட்டால் இதுதான் எழுதுவோம், அது வரைக்கும் தான் எழுதுவோம். அடுத்ததை எழுத மாட்டோம். அதை யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் தேவன் அதை யோசிக்கிறார். 23ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறார். சரி, இது வாயினாலே என் உதடுகளின் காணிக்கைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உதடுகளின் காணிக்கை
என் கையில் இருக்கிற காசை அவர் காணிக்கையை செலுத்துகிறேன். ஆடு மாடுகளை அவர் காணிக்கையை செலுத்துகிற மனிதன். ஆனால் உதடுகளின் பலியாகிய காணிக்கை, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான், பெருமைப்படுத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கு. அவரை பெருமைப்படுத்துதாங்க. இதே நீதிமொழியில் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு கொடுக்கிறது தேவனை நான் கனப்படுத்துகிறதுக்கு சமம். சரியா? என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9ஆம் வசனம், நீதிமொழியில் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அவர் மடியை நிறைய என்று சொல்லவில்லை. நான் கொடுத்து அவருக்கு நிறைய போகிறதும் இல்லை. அவருக்கு தேவையில்லை நான் கொடுக்கிறது. வானம் பூமி அவருக்கு சொந்தமானது. நான் எதை கொடுத்து அவருக்கு நிறைவை கொண்டு வர முடியும்? அவர் ஏற்கனவே நிறைவுள்ளவர். ஆனால் என் பிள்ளைகள் எனக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்ப்பதின் காரணம் என்னன்னு சொன்னா, என் பிள்ளைகள் என்னை கனப்படுத்த வேண்டும் சொல்லுகிறார். நான் அவரை கனப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் அவர் எனக்கு கொடுப்பாரா திருப்பின்னு சொன்னா கொடுப்பார். சொல்ற, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேனோ இல்லையோ என்று சொல்லி என்னை சோதித்துப்பார் என்று சொல்கிறார். அவர் கொடுக்கிறவனுக்கு தேவன் திருப்பி கொடாமல் இருப்பாரா? ஆண்டவர் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை தேவன் ஆசீர்வதித்ததற்காக நான் அவரை கனப்படுத்தும்படியாக ஒரு பகுதியை நான் அவருக்கு கொண்டு போய் செலுத்துகிறேன். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய காரியம். தசம்பாவத்தோட நிப்பாட்டிடாதீங்க. அது ஒரு மினிமம். அது மினிமம். அதை விட குறைச்சி தான் கொடுப்பேன், தாராளம். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய காரியம். யாரும் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறதிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நான் எதற்காக இது சொல்லுகிறேன் சொன்னால், பவுல் அதை சொல்லும் பொழுது, உங்கள் கணக்கில் பலன் பெருகும்படி, மனுஷங்க அந்த வார்த்தை இல்லை, உங்கள் கணக்கில் பலன் பெருகும்படி என்று சொல்கிறார். அவன் சொல்கிறார், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். காரணம், பூச்சியும் துருவும் அதை கெடுத்துவிடும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், அழிந்து போகும். ஆனால் சேர்த்து வைக்க வேண்டிய இடத்திலே சேர்த்து வை என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய கணக்கிலே பலன் பெருக வேண்டுமே என்று சொன்னால், என்னால் தேவனுக்காய் செய்ய வேண்டிய, தேவனை எப்படியெல்லாம் கனப்படுத்த முடியுமோ, காசுல மட்டும் கிடையாதுங்க, என் நேரத்தினாலே அவரை கனப்படுத்த வேண்டும், என் வாயினாலே அவரை கனப்படுத்த வேண்டும், என் தாளந்துகளினாலே அவரை கனப்படுத்த வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றாலும் நான் அவரை கனப்படுத்த வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் நன்றாய் பாடுகிறான், எனக்கு பாட தெரியல, தேவன் என்னிடத்திலே பாடும்படியே எதிர்பார்க்கவே இல்லை. வேறு எதையோ என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார், நான் அதை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் எடுத்துக்கணும். தாவீது தவறு செய்த அந்த சூழ்நிலை அது. அதை முதல்ல பார்க்கலாம், பின்பதாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம். தாவீது 2 சாமுவேல் 12வது அதிகாரம், 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செய்த பின்பு ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை கவனியுங்கள். அதாவது ஒரு மனிதன், அதாவது தாவீது யார் என்று சொன்னால், ஆடுகள் மேய்த்து கொண்டு வந்த ஒரு மேய்ப்பன், இடையன், வீட்டில் கடைசி பையன். ஆனால் அவனை தேவன் சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறார், அவனை அற்புதமாய் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவன் அவனிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்னா, உன் வாழ்க்கையினால என்ன பண்ணு, கனம் பண்ணு, மகிமைப்படுத்து, பெருமைப்படுத்து என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே, பத்சேபாள் விஷயத்திலே அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். பாவம் செய்த பொழுது தேவன் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதை ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அதான் என் வாழ்க்கை, நான் பாவம் செய்கிறேன், என்னால் என்ன ஒரு பலவீனம், என்ன பண்ணுறது? இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. என் வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையின் மூலமாக யாரை கனம் பண்ணும்? அவரை கனம் பண்ண. ஏன் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? என் தேவன் எண்ணத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தமற்றவனாய் வாழ்வேனேயானால் என் தேவனை நான் அவமானப்படுத்துகிறவனாய் நான் மாறுகிறேன். அப்ப நான் என் தேவனை கனப்படுத்த வேண்டுமானால் என் வாழ்க்கை முழுவதுமே அவரிடத்திலே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். 9ஆம் வசனத்தை பாருங்க.
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து. இப்ப கர்த்தருடைய பார்வைக்கு அந்த செய்கை எப்படிப்பட்ட காரியம்? பொல்லாப்பானது. ஆண்டவர் அதை கவனிக்க சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? பாருங்களேன், அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி. நீங்க என்ன சொல்றது? எனக்கு இது பிடிக்குது இல்ல, நான் அதை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தை அவனுக்கு முக்கியம் இல்லை. யார் முக்கியம்? பத்சேபாள் முக்கியம். அதுதான் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. தேவன் வேதனைப்படுகிறார். 10ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். நீ இப்போதும் என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவி உனக்கு மனைவியா, உரியாவின் மனைவி நீ உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினான் என்று சொல்லுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வது வசனம், மன்னிக்கும் 14வது வசனம், இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் சொல்லிட்டார். அப்ப அந்த இடத்துல குறிப்பு என்னன்னு சொன்னா, எத்தனை அதான் பொல்லாப்புன்னு சொல்லுகிற 9ஆம் வசனத்துல என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணிட்டேன்னு சொல்றாரு. 14ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது சத்துருக்கள் தூஷிக்க நீ என்னமாயிட்ட? காரணமாயிட்ட. யாரை தூஷித்தாங்க? தாவீதை இல்ல, தாவனுடைய தேவனை தூஷித்தார்கள். ஏன்னா தேவன் தான் தாவீதை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சாரு? அங்கே உட்கார். அதிகமாய் பேசினான் ஆண்டவரை பற்றி, அதிகமாய் பாடினான் ஆண்டவரை பற்றி. ஆனா இப்பொழுது அசுத்தமான காரியத்தில் விழுந்து போனான். எல்லாரும் யாரை தூஷிக்கிறாங்கன்னா தேவனை தூஷிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கெட்டு போனா அந்த உலகம் யாரை தான் சொல்லும்? ஆமா, பைபிளை தூக்கிட்டு போறாங்க ஒவ்வொரு வாரமும். ஆனா செய்யற காரியத்தை பாரு, யாருக்கு தான் கெட்ட பேரு? ஒரு பையன் தப்பு செஞ்ச உடனே முதல் கேள்வி, நீ யார் பையன்டா அப்படின்னு கேட்பாங்க. உங்க அப்பா பேர் என்னடா? வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைய அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமானது. அதே தாங்க, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது என்னை மட்டும் பாதிக்கவில்லை, அநேக காரியங்களை பாதிக்கிறது. நான் அங்கமாயிருக்கிற சபையை தலைகுனிய வைக்கிறது. என்னை சரீரத்தின் அங்கமாய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை அவமானப்படுத்துகிறது. அப்படியானால் நான் அந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று சொன்னால் செய்ய முடியாது. அவர் தண்டித்து விடுவாரோ அடித்து விடுவாரோ என்பதனால் பயந்து அல்ல, நான் அவரை கனப்படுத்த வேண்டுமே என்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ண முடியாது? சில காரியங்களை செய்ய முடியாது. அதுதான் நன்றி உள்ள உணர்வு. என் ஆண்டவர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரே, என் ஆண்டருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதான யோசிப்பு சொன்னான், என் தேவனுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? என்னால் செய்ய முடியாது. ஆனால் தாவீதால் அப்படி சொல்ல முடியவில்லை. அந்த இன்பம் அவனுக்கு பெரிதாய் காணப்பட்டதுன்னா ஆண்டு சொல்ல, என்ன நீ அசட்டை பண்ணிட்டல அப்படி சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்கணும், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது யோசித்து பார்க்கணும். ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் நோவாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபை செய்தார். உலகம் முழுவதும் தண்ணீரினாலே அழிந்து போய்விட்டது. தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார். ஏறக்குறைய 150 ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமாக அவங்க அந்த பேழையில இருந்து விட்டு வெளியே வருகிறார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்க அழிவை பார்த்தார்கள். ஜனங்கள் கதறதுனே பார்த்தாங்க. வெளியே வந்த பொழுது 18ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பேழையை விட்டு வெளியே வராங்க. 19ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பறவைகள் மிருகங்கள் எல்லாமே பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அடுத்த வசனத்தில் முதல் குறிப்பு ரொம்ப முக்கியமானது. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்ப அவருக்கு அது பிடிச்சதா இருந்துச்சா இல்லையா? எதிர்பார்த்தாரா எதிர்பார்க்கலையா? நோவா வெளியே வந்த உடனே துள்ளி குதிச்சு அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தேன் அப்படியே ஓடி போயிட்டான். அது மாதிரி ஓடி போயிருந்தானால் ஆண்டவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் நினைக்கிறார். ஆனா அவர் மனசு கஷ்டமா இருந்துக்கும். இவ்வளவுலாம் செஞ்சேன் போயிட்டானே. ஆனா நோவா என்ன செய்கிறான்னா சுத்தமான சகல மிருகங்களிலும்
சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரியும். 1-2 பிடிச்சிருக்க வேண்டியதானே. மல்கியால சொல்லும்போது ஆண்டு சொல்லுகிறா, நீங்க எப்படிப்பட்ட மிருகத்தை பலியிடுறீங்க? நசல் கொண்டதை, நோய் கொண்டதை, கிழிஞ்ச நோட்டை காணிக்கையில போட்டுட்டு போயிடுறது நைஸா. நான் உங்களை சொல்லல, சரியா? சிலருடைய பழக்கம் அது. கிழிஞ்ச நோட்டை நம்ம பேங்க்ல போய் மாத்திக்கிறோம். நிச்சயமா கிழிஞ்ச நோட்டை வந்து ரோட்ல தூக்கி போட்டு போறது இல்லை, நான் செய்ய மாட்டோம். ஆனால் என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடைக்காரனுக்கு கொடுத்தாலே 2 நோட்டுக்கு இடையில வச்சு நைஸா வேணா கொடுத்துட்டு வர்றது பழக்கம் உண்டு. ஆனால் என் ஆண்டவருக்கு கொடுக்கலாமானா இல்லை. ஒருவேளை சர்ச்சில் அதை மாத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. நிச்சயமா அதை எடுத்து குப்பையில போட போறது கிடையாது. ஆனாலும் கூட நான் கொடுப்பது யாருக்கு கொடுக்கிறேன்? என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். நான் அப்படி கொடுக்க முடியாது. என் மனசு அதை ஒத்துக்கூடக்கூடாது. என் ஆண்டவருக்கு பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதுதாங்க முக்கியம். நம்முடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார் ஒழிய நான் போடுகிற காசு அவர் பார்க்கவில்லை. 2 காசு அவருக்கு பெரிதாக இருந்தது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டால் சொல்லி அவள் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் பெருமையாய் பேசுகிறார். தேவன் பார்க்கிறது காசு அல்ல. ஒருவேளை சர்ச்சை பார்க்கலாம், காணிக்கை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அதை பார்க்கலாம். ஆனால் தேவன் அதை பார்ப்பது அல்ல. நான் எப்படி கொடுக்கிறேன், அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே நோவா செய்தான். அவன் நன்றி உள்ளவனாக தான் இருந்தான். அதனால தான் அத்தனை மிருகங்களை, சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவன் ஆண்டுக்கு பலியிட்டான். கர்த்தர் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி அங்கே அழகாக வாசிக்கிறோம். அதே 2 சாமுவேல் போயிடலாம். மறுபடியும் நான் இன்னும் இதுக்கு வரல, நான் எடுக்க வேண்டிய பகுதிக்கு வரவில்லை. இருந்தாலும் கூட சில காரியங்களை எடுத்து காட்ட வேண்டும். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 7வது அதிகாரத்துக்கு வருவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது 12வது அதிகாரம். அதுக்கு முன்பதாய் நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரிந்த பகுதி தான். தாவீதின் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாய் இருந்தானா? ஆமா, நன்றியுள்ளவனாய் இருந்தான். அவன் அதனால தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் அவனை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா, என் சித்தப்படியெல்லாம் செய்வான், நான் நினைக்கிறதெல்லாம் அவன் செய்வான், நான் யோசிக்கிற மாதிரி அவன் யோசிப்பான் தான் ஆண்டு சொல்ல. என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவளை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது. சரியா? தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி சுற்றி திரிந்தவனை சிங்காசனத்திலிருந்து உட்கார வச்சார். ராஜாவா இருக்கிறது லேசான காரியம் இல்லை. எப்பயுமே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்படின்னா தன் நாட்டை காக்கும் பொறுப்பு அவனுக்கு இருக்குது. அதனால ஒரு ராஜாவா இருக்கிறது அவ்வளோ லேசு கிடையாது. அவனுக்கு எப்பயுமே போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ராத்திரி கூட தூங்க முடியாது. ஆனால் இப்போ எந்த ஸ்டேஜுக்கு வந்து சேர்ந்துட்டானா 7வது அதிகாரத்தில், சத்துருக்கள் எல்லாம் அடங்கிட்டாங்க. ஏன்னா தாவீது எப்படி ஆயிட்டான்? பெரிய ராஜாவாயிட்டான். சத்துருக்கள் அவனை பார்த்து பயந்து அடங்கிட்டாங்க. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, ரெஸ்ட்ல ஆயிட்டான். எவனுமே எதுக்கு இல்லை, சண்டை இல்லை, சமாதானமான சூழ்நிலை. அப்படி வந்த போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில், வீட்டில் சந்தோஷமாய் இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது அவன் யோசிக்கிற ஒரு காரியம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி 2வது வசனம். சரியா? பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன், தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, ஒன்று யோசிக்கிறான். நான் எங்க இருந்தேன்? ஆட்டுக்கு பின்னாடி திறந்த வெளியில, ஆட்டு புழுக்கைகள் கிடக்கிற இடத்துல, நாற்றம் பிடித்த ஒரு இடத்துல, வெட்ட வெளியில, மிருகங்கள் வருகிற இடத்துல இரவும் பகலும் சுற்றி கொண்டிருந்த நான் இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அழகான வீட்டில் சத்துருக்களும் இல்லாமல் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். ஆனா என் ஆண்டுடைய பெட்டி எங்க இருக்குது? உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழாக உள்ளே இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு அழகான ஆலயம் இல்லையே. நாத்தான்ட்ட கேட்கிறான், தீர்க்கதரிசிட்ட, என்ன இது நியாயம்? எனக்கு ஆண்டவர் இவ்வளவு அழகான ஒரு வீட்டை கொடுத்து விட்டா, என் ஆண்டருடைய பெட்டி திரைகளின் கீழே இருக்கிறதே, ஏன் அதற்கு ஒரு ஆலயம் கட்டக்கூடாது என்று சொல்லி கேட்கிறான். யோசித்து பாருங்க, இதாங்க நன்றி. அவர் எனக்கு இதை செய்தார், நான் என்ன அவருக்கு செய்வேன் என்பதுதான்
நன்றி உணர்வு, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருத்தல். சரியா? இதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆண்டவர் தாவீதுட்ட சொல்லிட்டாரு, நீ எனக்கு வீடு கட்ட பார்க்குறியா, நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொன்னான். ஆனால் நீ கட்ட வேணாம்ப்பான்னு சொல்லி கடைசியில் சொல்லிட்டேன். உன்னுடைய மகன் கட்டுவான், நீ கட்ட வேணாம், நீ நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிற, நீ கட்ட வேணாம் சொல்லிட்டேன். என்ன காரணமோ தெரியாது. தாவீதுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும், ஏன்னா ஆசைப்பட்டது அவன்தான். ஆனால் ஒன்று செய்தான், ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொன்னும் வெள்ளியும் சேர்த்து வை. ஏராளமானதை, வெள்ளியெல்லாம் சொல்லும்போது நிற்கவே முடியாத அளவுக்கு சேர்த்து வைத்தான். கடைசியில் அவன் மகனை கூப்பிட்டான், மறிப்பதற்கு முன்பதாக எந்த இடத்துல கட்டணும், எப்படி கட்டணும் சொல்லி ஃபுல் பிளானிங் கொடுத்துட்டு, இந்த வச்சிருக்கிறேன் பாரு, ஏராளமான பொன்னும் வெள்ளியும் சேர்த்து வைத்திருக்கிறேன், என் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி சாகுற வரைக்கும் அவனுடைய ஆசை அவனை விட்டு போகவே இல்லை. என் ஆண்டவருக்காக என்ன செய்வேன் யோசிச்சு பாருங்களேன். இந்த சர்ச்சுக்கு என்ன செய்வீங்க நான் கேட்கவே இல்லைங்க, அது என்னுடைய குறிப்பு அல்ல. இந்த சர்ச்சில் நம்ம ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? நேரமில்லை என்று சொல்ல போகிறோமோ? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கே நமக்கென்று ஒரு நேரம் இருந்தது. வேலைப்பழு இன்றைக்கு அதிகம், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பொறுப்புகள் அதிகம். ஆனால் என் தேவனுக்கு நான் செய்ய வேண்டியது செய்து ஆக வேண்டுமே. என்ன செய்ய போகிறோம்? லூக்கா 7வது அதிகாரத்துக்கு வரலாம், விரைவாக போகலாம். இன்னும் ரெண்டு சம்பவங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 7வது அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் பரிசேயனுடைய வீட்டிலே, சீமோன் என்ற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அங்கே பந்தி இருக்கிறான். விருந்து கூப்பிட்டிருந்தான் அந்த மனுஷன், பரிசேயன் அவன். அவன் வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கும் பொழுது 37ஆவது வசனத்தில், லூக்கா 7:37, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். சுற்றி இருந்தவங்களாம் தப்பா நினைக்கிறாங்க, அவளையும் தப்பாய் பார்க்கிறார்கள், இயேசுவையும் தப்பாய் நினைக்கிறார்கள். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்ததால் தன்னை தொழுகிறவ இவள் என்னாள் என்று சொல்லி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. பாவியான ஸ்திரீ தன்னை தொடும்படியாக அனுமதிக்கிறாரே என்று சொல்லி அவளையும் தவறாக எண்ணினார்கள், ஆண்டவரையும் தவறாக எண்ணினார்கள். எல்லாவற்றிலும் போக நேரமில்லை. 44ஆம் வசனம், ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தான். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையின் மேல் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினான். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஏன் அதை செய்தாள்? ஒரே ஒரு காரணம் தாங்க, மிகவும் அன்பு கூர்ந்தாள். அநேக பாவங்கள் மன்னிக்க, ரொம்ப பாவியா இருந்திருப்பா போல, ஆனால் தான் ரொம்ப அன்பு கூர்ந்தா. நம்ம கொஞ்சம் அன்பு கூறுறதுக்கு காரணம் அப்படி இல்லைங்க. யாரும் கொஞ்சமாயும் பாவம் செய்யவில்லை, அதிகமாகவும் பாவம் செய்யவில்லை. ஒரே ஒரு குறிப்பு தான் வேதத்தில் இருக்குது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள், எல்லாரும் கோபாக்கினின் பிள்ளைகள், அவ்வளவுதான். ஒரு பொய் சொன்னவனும் பொய்யன், 1000 பொய் சொன்னவனும் பொய்யன் தான். ஒரு பென்சிலை திருடினவனும் திருடன் தான், கோடியாய் சுருட்டினவனும் திருடன் தான். தேவனுடைய பார்வையிலே பாவிகள், சின்ன பாவி பெரிய பாவியெல்லாம் ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய கோரமான நிலைமையை உணர்ந்து, எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து
அவரிடத்தில் அன்பு கூறுகிறானோ, எவ்வளவு உணர்கிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக அவனால் அன்பு கூற முடியும். நன்றி மறந்தவனாலே அன்பு கூற முடியாதுங்க. தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சங்கீதக்காரன் தான் சொல்லும்போது, சகல உபகாரங்களையும் மறவாதே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனை முறை உட்கார்ந்து யோசித்திருக்கிறோம்? எத்தனை முறை உட்கார்ந்து யோசித்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில நமக்கு செய்யாத காரியங்களை தான் யோசிக்கிறோம். எனக்கு ஆண்டவர் இதை செய்யலை, அதை செய்யலை, இப்படி செய்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நான் எவ்வளோ கேட்டேன், அவர் எனக்கு செய்யலையே. தாவீது கூட சொல்லிட்டாரு, நீ கட்ட வேணாம் சொல்லிட்டார். ஆனால் அவன் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் செய்தான், எவ்வளவு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தான். ஆண்டவர் எனக்கு செய்யாவிட்டாலும் கூட அவர் நன்மை செய்கிறவர் தான். என் ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டியதை நான் செய்தாக. இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது வெட்கப்படலைங்க. அந்த வீட்டுக்கு வருவதற்கு, இன்னொருத்தவங்க வீடு, தான் வீடு கூட இல்லை, என் வீட்டுக்கு வந்திருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேன்ல, அப்படி சொல்லலை. அவ இன்னொருத்தவங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறாள். அவர்கள் இவளை பாவியான ஸ்திரீ என்று தான் குறிப்பிடுகிறார்கள். அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. பாதங்களுக்கு பின்னாடி போய் நிற்கிறாள், அழுதாள், அழுது பாதங்களை நனைத்தாள், தலைமறியினால் துடைத்தாள், அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள், பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டு சொல்கிறார், அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அவருடைய வாழ்க்கையிலே நன்றி உண்டா? அவர் செய்ததினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அதாங்க முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில. ஒரே ஒரு காரியம் பார்த்து முடிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரம். யோவான் 11வது அதிகாரத்திலே லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்புகிறார். மார்த்தாள், மரியாள் 2 பேரும் சகோதரிகள். பெத்தானியா ஊருக்கு இயேசு போகும் பொழுதெல்லாம் அந்த வீட்டிலே தங்கினார். அந்த குடும்பத்தை அதிகமாய் ஆண்டவர் நேசித்தார். அவர்களும் ஆண்டவரை நேசித்தார்கள். அப்ப அவன் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்ட பொழுது சொல்லி அனுப்புகிறார்கள். 3ஆம் வசனம் பாருங்க, 11வது அதிகாரம் 3ஆம் வசனம், 11:3. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அதான் வார்த்தை பயன்படுத்தவர், சிநேகிக்கிறவர். ஆண்டவர் அவர்களை சிநேகித்தார். ஆனால் லாசர் இறந்து போகிறான். 2 பேரும் கேட்கிற கேள்வி என்ன சொன்ன, ஆண்டவரே நீர் இருந்திருப்பீரையானால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஏன் ஆண்டவரே இல்லை? யார் யாரையோ சுகப்படுத்தினீரே, எங்களை எவ்வளவாய் நேசித்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமே, ஏன் நீர் இல்லை? ஏன் எங்களுக்கு இந்த மரணத்தை அனுமதித்தீர்? எங்கள் குடும்பத்திலே எங்களை கதற விட்டு விட்டீரே என்று சொல்லி கிளம்புகிறார்கள். ஆனால் அந்த வீட்டுக்கு தேவன் ஒரு பெரிய நன்மையை செய்தார். யாருக்கும் செய்யாத காரியத்தை அந்த குடும்பத்திற்கென்று செய்தார். ஜனங்களே சொல்றாங்க 36ஆம் வசனத்துல, அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். 11வது அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் இந்த நன்மையை பெற்ற அவர்கள், மரணத்திலிருந்து உயிரை பெற்ற அவர்கள், ஜீவனை பெற்ற அவர்கள் ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். 12வது அதிகாரம் 1 வசனம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க, சரியா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். விருந்து சாப்பிட வரல, பெத்தானியாவுக்கு வந்தார். இவங்க வாய்ப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். மறுபடியும் அவர் எப்போ வருவார் என்று சொன்னால், அன்னைக்கு லாசரை உயிரோடு கூட எழுப்பினல, அன்னைக்கெல்லாம் விருந்தெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா அவ்வளோ நேரம் துக்க வீடாக இருந்துச்சு, இப்போ ஒரு சந்தோஷ வீடாக மாறிடுச்சு. விருந்தை பற்றி அவங்களுக்கு யோசிக்க கூட அவங்களாலே அந்த நேரத்தில் முடியாது. அதை ஜீரணிக்க முடியாத நேரத்தில் ஆண்டவர் அங்கிருந்து போய்விட்டார். அவர்கள் காத்திருந்தார்கள், மறுபடியும் வருவார் என்று சொல்லி. பஸ்கா பண்டிகை நேரத்தில் நிச்சயமாய் வருவார் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது வருகிறார். வந்த பொழுது 2வது வசனம் பாருங்க, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். யார் சமைத்தது? மார்த்தாள் பணிவிடை செய்தார். வழக்கமாக அவள் செய்தார், சமைக்கிற வேலையெல்லாம் அவர் தான் பார்த்துட்டா. ராவிருந்து பண்ணினார்கள். அடுத்தது, லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவன் ஒரு சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறான். லாசரு தன் பங்கை இங்கே செய்கிறான். ஏன் சொன்னா, நன்றியுள்ளவனாக, ஆண்டவரே நீர் மட்டும் என் வாழ்க்கையில் அது செய்யவில்லையானால் நேரம் நாரி அழுகி போயிருப்பேன் என் கல்லறையிலே, ஆனால் இதோ நிற்கிறேன்னு சொல்லி சாட்சியா இங்கே நிற்கிறான். அவனை பார்க்கறதுக்கே பெருங்கூட்டம் வந்தது.
இங்கே வந்தார்கள், ஜனங்கள் வந்தார்கள். அவன் சாட்சியை அமர்ந்திருக்கிறான். 3வது வசனம். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. 3 பேர் 3 காரியம் செய்யறாங்க. பார்த்து பகுதியில் பார்க்கும்போது ஒரு விருந்து பண்ணாங்க, போச்சு. அல்ல, அப்படி இல்லை. 3 பேரும் அதில் பங்கெடுக்கிறாங்க. ஊரார நிச்சயம் பங்கெடுத்திருப்பார்கள், இல்லை சொல்ல. ஆனால் முக்கியமான 3 பேர், நன்மை அனுபவித்த 3 பேரும் அங்கே நிற்கிறார்கள். மரியாள் அங்கே பணிவிடை மார்த்தாள் அங்கே பணிவிடை செய்தார். லாசர் அங்கே சாட்சியை அமர்ந்திருக்கிறான். மரியாள் தான் செய்ய போறதை முன்னாடியே சொல்லியிருந்தாலோ என்னமோ தெரியல எனக்கு. எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது மரியாள் அங்கே வருகிறாள். விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து சொல்லப்படும். ராத்தல் சொன்னா பவுன்ஸ், அது பவுன்ஸ் சொல்லிருக்கு. 1 பவுன் அதாவது 12 அவுன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. 12 அவுன்ஸ் அதாவது 350 மில்லி, அதுனா 1/4 லிட்டருக்கு மேலங்க. சரியா? எம்எல். கொஞ்சம் இல்லை, அது கொஞ்சம் கிடையாது, ஏராளமாக. நலதம் என்னும் தைலம், அதனுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. இந்த வீண் செலவு என்னத்திற்குன்னு சொல்லி சீஷரில் ஒருவன் சொல்லுகிறான். அதே இடத்துல பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு போடாமல் போனது என்ன? ஏறக்குறைய 1 வருஷத்தினுடைய சம்பளம். அது 300 பணம் என்று சொல்லும் பொழுது 1 வருஷத்தின் சம்பளம். நம்ம சம்பளத்தை இப்போ யோசித்து பார்த்துக்கோங்க. 1 வருஷத்துக்குடைய சம்பளம் எவ்வளவா இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதனுடைய விலை எவ்வளவா இருக்க முடியும்? சேர்த்து வைத்திருந்தாலோ என்னவோ தெரியல, எதற்காக வைத்திருந்தாலோ தெரியவில்லை. ஆனால் தேவனுக்காக அதை பயன்படுத்தினார். அற்புதமான ஒரு காரியம். வாய்ப்பை தேடினார்கள். வாய்ப்பு வந்த பொழுது அவருக்கு விருந்து பண்ணினார்கள். விருந்து பண்ணின பொழுது வெறும் சோத்தை மட்டும் போட்டு அனுப்பல. 3 பேரும் தாங்கள் செய்ய வேண்டியதை எங்கே, தங்களை பங்கு எங்கே கொடுக்கிறார். தேவன் அதை ஏற்றுக்கொண்டாரான்னு சொன்னா ஏற்றுக்கொண்டார். விலையேற பெற்றது, களங்கம் இல்லாதது ஒரு ராத்தல் கொண்டு வந்து, அங்கேயும் பார்த்தீங்கன்னா தலையில் கூட விட்டல, பாதங்களில் பூசி தலைமறியினால் அவருடைய பாதங்களை துடைத்து. ஏன் காலில் ஊற்றினா? தலையில் ஊற்றக்கூடாதோ? அவன் நினைக்கிறான் இந்த தைலம் எதுக்கு தான் பொருந்தும்? அவருடைய பாதத்துக்கு தான் பொருந்தும். அவள் வைத்திருந்த தைலம் ரொம்ப உயர்வானு சொல்லி நினைக்கல அவன். என் ஆண்டுடைய தலைக்கெல்லாம் நான் ஊற்ற முடியாது, பாதத்துக்கு வச்சுக்கிறேன். பாதம் சொன்னா அவருடைய பாதம் அவ்வளோ வெளியேற பெற்றதுன்னு தான் அதை வெளிப்படுத்துகிறாள். அற்புதமான காரியங்க. இந்த இடத்துல அவளை குறை சொல்றாங்க. ஏன் இந்த வீண் செலவு? ஏன் இந்த வீண் செலவு? பின்னாடி நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, ஏன்பா அவளை போய் தொந்தரவு பண்றீங்க? என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால், நிச்சயமா அவ அதுக்காக வச்சிருந்திருக்க மாட்டா. ஏன்னா ஆண்டவர் சாகிறத அவன் நினைச்சுக்கணும் பார்த்திருக்க முடியாது. ஆனா ஆண்டு சொல்லுகிறா, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தான். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றான். சரியா? சோசியல் ஒர்க் ரொம்ப முக்கியம் தாங்க. சோசியல் ஒர்க் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் செய்யப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு செய்யப்படாமல் சோசியல் ஒர்க் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அது பூஜ்யம். என் தேவனுக்கு செய்யப்பட வேண்டியது என் தேவனுக்கு செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்துக்காக நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அது உலகத்தோடு கூட அழிஞ்சு போகும். இந்த உலகம் உங்களை ஒருவேளை உங்களுக்கு கிரீடம் வைத்து தலையில் வைத்து தூக்கி கூட பாராட்டலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எல்லாமே இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகும். நம்முடைய தேவனுக்காக செய்கிறது என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அற்புதமான ஒரு காரியம். ஆனால் ஏன்பா அவளை தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆண்டருக்காக பெரிய காரியங்களை செஞ்சு ஆண்டரை மகிமைப்படுத்த நினச்சா உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே பாராட்டவங்க நினைக்கிறீங்களா? ஏன்பா வீணா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால்
மற்றவர்களுக்காக செய்யாமலும் இருக்காதேயுங்கள், மற்றவர்களுக்காக செய்யவும் வேண்டாம். என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவரை நான் நேசிக்கிறதுனாலே நான் செய்ய வேண்டும். நன்றி உணர்வினாலே அது வர வேண்டும். என் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமை அது. என் ஆண்டவருக்கு நான் இன்றைக்கு செய்யாது போயிருந்திருப்பேனே, ஆனால் என்றைக்கு நான் செய்ய முடியாமல் போகும். இதே மரியாள் அப்புறம் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். கல்லறைக்கு ஆண்டவருக்கு தைலம் பூசுவதற்காக, பரிமளம் தடவுவதற்காக ஓடுகிறார்கள். ஆனால் அங்கே சரீரம் இல்லை, தடவ வாய்ப்பில்லை. அவங்க ஆயத்தம் பண்ணிக்கொண்டு ஓடுகிறார்கள், வாய்ப்பில்லை. ஒரே ஒரு வாய்ப்பு ஒருத்திக்கு தான், ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கப்படுது. அது யாருக்கு? இந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட ஒன்று தான். எப்பொழுதும் நாளைக்கு நான் செய்கிறேன், நாளை மறுநாள் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளை மறுநாள் உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகலாம். இன்றைக்கு செய்யுங்கள். ஆண்டருக்காக, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது அவருக்கு செய்யுங்கள். என் தேவனை நான் கனம் பண்ண வேண்டும். என் தேவன் எனக்காக ஜீவன் கொடுத்தவர், எனக்கு ஜீவன் கொடுத்தவர், என்னை வாழ வைத்தவர், என் வாழ்க்கையை என்னை உயர்த்தினவர் என்பதை உணர்ந்து நான் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு முறை தலையில தாழ்த்துவோம். ஒரு நிமிஷம் நம்முடைய மனதிலே நம்மை சோதித்து பார்க்கலாம். தயவுசெய்து வேறு எந்த காரியத்தையும் மனதில் இடையிலே விட வேண்டாம். வேறு யாருடைய கருத்துக்களையும் உள்ளே விட வேண்டாம். தேவன் எதிர்பார்க்கிறார். சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? இந்த ஒருவனை தவிர மற்றவர்களை காணவில்லையே என்று சொல்கிறார். நம்ம இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் நன்றி உணர்வோடு கூட அமர்ந்திருக்கிறோம். இந்த காலையில் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது என்ன உணர்வோடு கூட ஓடி வந்தோம்? நன்றி உணர்வினாலே உந்தப்பட்டு ஓடி வந்தோமா, அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருந்ததா? பழக்க தோஷம், அல்லது போல என்னன்னா கேட்பார்களே என்ற ஒரு எண்ணம், ஒரு மன திருப்திக்காக, யாருடைய தொந்தரவினாலேயோ ஓடி வந்தேனோ, அல்லது நன்றியினாலே என் ஆண்டவரை மைமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓடி வந்தேனா? என் காணிக்கைகளை செலுத்தும் போது எந்த உணர்வோடு கூட நான் செலுத்துகிறேன்? இன்னும் என் ஆண்டவருக்காக என்ன செலுத்துவேன் என்ற ஏக்கம் என் மனதில் இருக்கிறதா? அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே வாழும் பொழுது மட்டுமே நாங்கள் உமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு மரியாளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. வேறு யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவள் சரியான நேரத்திலே அதை செய்து விட்டார். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை அவள் யோசிக்கவில்லை. யோசித்திருந்தால் செய்திருக்க மாட்டார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர கிருபை தார். அந்த உணர்வு எங்கள் வாழ்க்கையிலே மேலோங்க கிருபை தார். அந்த உணர்வினாலே எங்கள் ஆட்கொள்ளப்பட கிருபை தார். எங்கள் வாழ்க்கையை நன்றி உணர்வினாலே நிரப்பப்படட்டும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய பலிபீடத்திலே வைக்கப்படட்டும். நன்றியினாலே நீர் எவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தி, அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுத்து கொண்டின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க எங்களை கிருபை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க ராஜா. மற்ற எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்துகிறோம். நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மற்ற எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.